கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகிறேன். விடுதலையின் நேரம் உண்மையாகவே ஒரு விடுதலையின் நேரமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே இறை வார்த்தைகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. உண்மை இறை வார்த்தை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. அந்த விடுதலை அளிக்கின்ற காரியங்களை பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, எதிலெல்லாம் இருந்து விடுதலை அளிக்கும் என்று பார்க்கும் என்றால் அனைத்திலும் அது விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறதாக, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறதாக, கவலை கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கிறதாக, பலவிதமான கஷ்ட நஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அனைத்திலும் விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம் வார்த்தையிலே விடுதலை. இந்த வார்த்தையிலே விடுதலை கொடுக்கின்ற ஒரு நேரம் என்று பார்க்கிற பொழுது யோவான் 8:30 படித்தோம். அதில் சில உண்மையை அறிந்தலாக இருக்கிற உண்மையை விடுதலை கொடுக்கும் என்று. இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது இது நாங்களாகவே ஏதோ கற்பனையாகவோ கதையாகவோ அல்லது உலகப்பிரமாண நிலையிலே சொல்லப்படுவதில்லை. எல்லாம் இறைவசன வார்த்தையை சொல்வதனாலே அங்கே அருளாளர் இயேசு இருக்கிறார். மார்க்கு 16:20 படிக்கிற முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையை அறிந்தவர்கள் அங்கே மார்க்கு 16 சொல்லப்பட்டிருக்கும். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் இருந்து என்கிற ஒரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 36 சொல்லப்பட்டிருக்கும். அங்கே என்ன சொல்லிருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையே உண்மையான ஒரு விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையே உண்மையான ஒரு விடுதலை என்று யோவான் 8:36 சொல்லுகிறது. பாருங்கள், முதலாவது இறைவசன வார்த்தை விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையை கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருந்து அவர் கொடுக்கிற விடுதலை உண்மையான விடுதலை என்று பார்க்கிறோம். இங்கே நான் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை. இது நிலையிலே சொல்லுவதில்லை. எல்லாம் தூய ஆவியானவர் உந்துகிறதானபடி உணர்த்துகின்றதானபடி அந்த வசனத்தைத்தான் எடுத்து சொல்லுகிறேன். தெய்வீகத்திற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அந்த தூய ஆவியானவர் இந்த வசனத்தை சொல்லி என்று சொல்லுகிற பொழுது தூய ஆவியான் உணர்த்துகின்றதானபடி அந்த வார்த்தையை சொல்லுகிறபடினாலே அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ரசிகர்கள் நாங்கள் போய் செய்தி கொடுக்கிற இந்த இடத்துல மட்டுமல்ல, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலும் அந்த ஆவியானவர் அசைவாடி கடந்து வருகிறார். ஆவியானவர் எங்கும் பிராபித்திருக்கிறார். அப்படி அந்த ஆவியானவர்களே அந்த செய்தி அப்படியே அலையலையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கின்றது. ஆண்டவர் என்பது 2 கொரிந்தியர் 3:17. ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கின்றது. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று. அப்போ இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை
அலை அலையாக உங்கள் காதிலே வருகிறது. அது எந்த விதத்தில் வருகிறது பாருங்க, வித்தியாசமா இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை ஆவிலே கடந்து செயல்படுகிற பொழுது அங்கே விடுதலை உண்டாகிறது. வார்த்தையிலே விடுதலை, இயேசுவிலே விடுதலை, ஆவியிலே விடுதலை. இந்த மூன்று விடுதலையும் தான் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அப்படிப்பட்ட விடுதலை நேர நிகழ்ச்சியிலே நாம் பெற்று அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து வர நம்ம எப்போ கிடைக்கலாம்? அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடி கோடி தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேலையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி முட்டு சமூகத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட நீர் பேசும், நீர் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு விடுதலை தருகிறதாக இருப்பதற்காய் நன்றி. பிரச்சனை, போராட்டம், கவலையில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதைத்தான் செய்கிறது. அப்பதான் சரியான கருத்து. நான் செய்தி கொடுக்கிற பொழுது தூயானவர் 1 தெசலோனிக்கேயர் சொல்வாரு, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை நீ தடுக்க வேண்டாம் என்று. தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை நீ தடுக்க வேண்டாம் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:10 பார்க்கிறோம். அப்போ தூய ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ அதை அப்படியே சொல்லணும், செய்யணும் இருக்கு. எந்த வெட்கப்படுவதும் இல்லை, நான் பயப்படுவதும் இல்லை. அவர் சொல்றார் தான் சொல்லிக் கொடுப்பேன். கண்ணாட்களை பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே தூயான் உணர்த்தினார், இந்த கொரோனா என்ற இந்த வைரஸ் நோய்களுக்காக ஜெபி என்று சொன்னார். உடனே ஜெபத்தை நானும் சகோதரம் ஜெபம் ஆரம்பித்தோம். அந்த ஜெபத்திலே அநேகர் நிறைய மக்கள் பங்கு பெற்றார்கள். பங்கு பெற்று அவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தார்கள். இது தூய ஆவியானவர் ஏன் அப்படி செய்தார் என்று நினைத்தால் அவருடைய அன்பின் காரியங்கள் தான். இந்த நாளில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஆலயத்தை குறித்து நான் சொன்னேன். இந்த செய்தியிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற செய்தி ஆலயமும் பலிபீடமும் என்பதுதான். ஆலயமும் பலிபீடம் என்று சொல்லுகிற பொழுது ஆலயம் மிக முக்கியமான நிலைதான். நான் சென்ற வாரத்திலே வியாழக்கிழமை கொடுக்கிற பொழுது 1 அரசராகமத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை படித்தோம். நீ கட்டின கோவில் எனது பெயர் என்னென்று விளங்கும்படி அதை புனிதமாக்கி இருக்கின்றேன். என் கண்களும் என் இதயமும் என் நேரமும் அந்த ஆலயத்தை நோக்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அரசராம் சொல்லப்பட்ட முதல் ஆலயம் கட்டப்படும். அங்கே சாலமோன் ஜெபிக்கிறார். அங்கே செபிக்கிற பொழுது அங்கே கருத்துக்கள் இங்கே வருகிறது. என் கண்ணும் என் இதயம் இந்த ஆலயத்தை நோக்கி இருக்கணும். அப்போ நம்முடைய ஆலயத்தில் பார்க்கிற பொழுது அப்படித்தான். நாம் ஆலயத்தில் போகிற பொழுது ஜெபிக்கிற பொழுது அப்படித்தான். அந்த வசனத்தினுடைய அடுத்த 2 குறிப்பிலே 7ஆம் அதிகாரத்திலே 15ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன? நாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த இடத்திலே இவ்விடத்தில் எழுப்பும் எல்லா மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் நான் விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள் புரிவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே போகிற பொழுது அங்கு ஆலயத்திலே நாம் பக்தி விசுவாசமாக இருந்து ஜெபிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம். ஆனால் அந்த நிலையிலே நாம் இல்லை. அதை சென்ற வியாழக்கிழமை என் உள்ளத்தின் பாலத்திலிருந்து நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது பிரியமானவர்கள் நான் சொல்லுகிறதை பார்க்கணும். ஆண்டுடைய ஆலயமும் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். 2வது ஆலயத்தினுடைய பலிப்பீடமாக இருக்கிற அந்த பலிப்பீடம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். 3வது அங்கே எழுப்புகின்ற ஜெபங்கள் அந்த ஆவிக்குரியதாய் இருக்கப்பட வேண்டும். இந்த 3 கருத்துக்களையும் உள்ளூக்கி நான் இந்த நாளிலே உங்களோடு கூட தூய உணர்த்துகிறது சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆலயம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். 2வது பலிப்பீடம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். 3வது ஆலயத்தில் எழுப்புகின்ற அந்த ஜெபங்கள் தூயாவிலையும். இந்த உலகப்புறமான ஆலயங்கள் நான் குறித்து சொல்கிறேன்.
இரண்டு பக்கம் ஆண்டுடைய வார்த்தை இரண்டு பக்கம் கருக்குள்ள தீட்டப்பட்ட பக்கம், ஒன்று பக்கம் அந்த ஆலயம் வரும், இன்னொரு பக்கம் வேறொரு ஆலயம் வரும். வார்த்தை பார்க்கணும். பிரியமானவர்களே, 1 அரசராகமத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது வசனமும் அதே அந்த கருத்தைவே 2 குறிப்பேடுல கூட சொல்லப்பட்ட 2 குறிப்பேடுல 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நீ பார்க்கணும். அதில் பார்க்கிற பொழுது அங்கே அந்த சாலமோன் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே அந்த ஆண்டுடைய நிலையை கொண்டு வருகிறார்கள். ஆணுடைய பேழையில் கொண்டு வராங்க. அந்த ஆணுடைய பேழையில 2 கற்பலகைகள் தவிர வேறு எதுவும் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பலகை. ஆண்டவராகிய கடவுள் எல்லாம் எழுதுறீங்க, குறிச்சு வச்சுக்கிறீங்க. 1 அரசராமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான். 1 அரசராமத்தில் 5ல் சொல்ல அந்த 8, 9 சொல்லப்பட்டிருக்கும். 2 குறிப்பேடுல அங்கே 5ஆம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆணுடைய பேழைக்கு ஆண்டுடைய ஆலயத்தில் அந்த பேழையை கொண்டு வருகிறார்கள். அந்த பேழையிலே என்ன சொன்னால் ஒரு பொட்டின்னு வச்சுக்கிறீங்களே, பொட்டின்னு வச்சுக்கல. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தால் கற்பலைகள் தவிர வேற ஒன்றும் இல்லை. கற்பலை ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்டம் அதில் இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த சட்டத்தை, அந்த பேழையத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இருக்கிறார். இதுக்கு நான் அடுத்தது கொண்டு வருகிறேன். இந்த ஆலயத்தில் கொண்டு வருகிற பொழுது அந்த 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 10ஆம் வசனம் படித்தீங்களா? 2 கொரிந்தியரிலே 2 குறிப்பேடிலே 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை 10ஆம் வசனம் ஆணுடைய பேழை தான் இருந்தது. அந்த ஆலயத்தை கொண்டு வந்த அந்த 10லிருந்து நீ 14 வசனத்தை நீ படிச்சு பாருங்க சகோதரமே, என்ன நடக்கிறது? இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே இவர்களுக்கு கொடுத்திருந்த 2 கற்பலகைகளை தவிர வேறு ஒன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை. வேறெந்த பேழையும் அது இருக்கவில்லை. குருக்கள் துவயத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் பிரிவின் முறைகளை கணிக்காமல் அனைவரும் தங்களை புனிதப்படுத்தி கொண்டனர். லேவிய பாடகர், அதாவது ஆசாப், ஏமான், ஏதூர் என்போரின் புதல்வரும் உறவினரும் மென்தூயில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் யாழ்களையும் இசைத்து பலிப்பீடத்தின் கீழ் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு 120 ஆசாரியர் எக்காலங்களை ஊதிக்கொண்டிருந்தனர். எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று. நான் எல்லாமே படிச்சுட்டேன். அந்த 5லிருந்து 5ஆம் வயதில் 10லிருந்து 14 இருக்கேன். நேச்சுரலி அதில் படிக்கிற போது அப்படி ஏன் நான் கருத்தின் குவரங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கு. அந்த 13, 14 வசனம் தான் மிக முக்கியமான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த 10லிருந்து நான் பண்ணால் 11, 12, 13, 14 வசனம் தான் மிக முக்கியமாக இருக்கணும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எக்காலம் ஊதி பாடகரும் எல்லாரும் கையாடி ஒரே குரலை ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது எல்லா குருக்கள் எல்லா டீமும் அதான் சொல்ல வரேன், எல்லா பாடி துதிக்கிற பொழுது மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பியதாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏன் தெரியுங்களா அந்த 10ஆம் வசனத்திலிருந்து படிச்சோன்னு இன்னைக்கு ஆலயத்துக்கு போனாக்க ஒரு குரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு குரூப்பு வேற பொறுப்பை செஞ்சுட்டு இருக்கும், இன்னொரு குரூப்பு உட்காந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு குரூப்பு கை கட்டிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்படி இப்படியே இருந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் உள்ள கோயிலுக்குள்ளே வந்திருப்பாங்க, சில பேர் வெளியே உட்காந்துருப்பாங்க.
இப்படிலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருமே அப்படியாக ஆண்டவரை பாடி, குருக்கள் இந்த கீழே சாதாரண நிலையில் இருக்கிற மக்கள் முதல் குருக்கள் வரை எல்லாருமே ஆண்டவரை புகழ்ந்து பாடி எக்காலம் ஊதி ஒரே குரலாய் பாடி துதிக்கிற பொழுது அங்கே மேகம் வந்து அந்த ஆலயத்தை நிரப்பியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு சிந்தனைக்கு நினைச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த வசனத்தையோடு நாம் நினைச்சு பார்க்கணும், நாம் நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்று இல்லைங்களா? மகிமையின் மேகம் இருக்குது, அந்த மேகம் நிரம்பி இருக்கு. அந்த வசனத்தை நீ படிக்கிற பொழுது, இந்த கருத்தை நீ பார்க்கும் பொழுது, அந்த மேகம் குருக்கள் அங்கே உள்ளே நுழைய முடியும் வெளியே நடைமுறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 குறிப்பேட்டில் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் இதே கருத்து தான். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறத நான் பார்க்க முடியும். அங்கே அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஆலயத்தில் அங்கே பிரஸ்டேஜ், அந்த ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணுகிற பொழுது நடக்கிற ஒரு நிலை, சாலமோன் ஜெபம் கொண்டு வந்தாரு. அங்கே எப்படி ஜெபம் பார்த்து கொண்டு வர்றாரு பார்த்துங்க. படிக்கலாம் 2 குறிப்பேட்டில் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் அந்த நான் 3 வசனம் படிச்சா போதும். சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவருடைய மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பி இருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ராயேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். சகோதரர் படித்ததை காட்டீங்க. நீங்களே எல்லாம் விரல் மேல் அந்த பைபிள் மேல விரலச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? சாலமோன் மன்றாடி முடிஞ்ச உடனே அங்கு நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்துருக்கும். வானத்தில் நெருப்பு இறங்கி, மேகம் இறங்கி வந்து, இப்ப நெருப்பு இறங்கி வந்தது. அந்த நெருப்பு இறங்கி வந்து அங்கே எல்லாத்தையும் அப்படியே அந்த பலிபடத்தலுக்கு இதெல்லாம் சுட்டு எரித்தது என்று இதெல்லாம் பார்க்கிற பொழுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து அப்படியே வணங்குறாங்க. இன்றும் அப்படிப்பட்ட நிலையை நாம் காண முடியும். என்ன இப்படி? அந்த நெருப்பு என்கிற சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. பரிசுத்த ஆவி நெருப்பு போல இறங்கி வந்தார் என்று. என் அன்பான சகோதரமே, பெந்தகோஸ்து நாளில் போய் பரிசுத்த ஆவியின் நெருப்பு போல இறங்கி வந்து ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து அவர் சுற்றித்தான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியார் நெருப்பு போல இறங்கி வருது, ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து யாரும் பார்க்கணும். ஆவியானவரை யாரும் பார்க்கறது இல்லை. இன்று என் சகோதரர் மீது நெருப்பு இறங்கி வருவதனால் அவர் அதை உணர முடியும். இன்று என் மேலே பரிசுத்த நெருப்பு இறங்கி நான் அதை உணர முடியும். என் அருகிலே இருக்கிறவர்கள் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்தால் அதை அவர்கள் உணர முடியும். இப்படி அந்த ஆலயத்தில் இருந்த ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்தில் அப்படி இறங்கி வந்து, பெந்தகோஸ்து நாளில் எப்படி இறங்கி வந்து செயல்பட்டாரோ அதே இப்படி இறங்கி வந்து செயல்படுகிற பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி உணர்வு இருந்திருக்கணும்? இப்படிப்பட்ட உணர்வுக்குள் கடந்து செல்லணும் அல்லவா? அந்த வழிபாட்டு முறையில் எப்படி என்று பார்த்தீர்கள் அல்லவா? ஆலயம், கடவுளுடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அதை நாம் அனுபவிக்கப்பட வேண்டும். எனவே நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறார், நான் இந்த ஆலயத்திலே இந்த 1 அரசராமது சொல்லப்படுகிறது அல்லவா? இந்த என் இக்கோயிலில் எனது பெயர் விளங்கும்படி உண்டாக்கப்பட்ட இந்த கோயிலை நான் கருணை கண் கொண்டு நான் பார்த்து கொண்டே இருப்பேன். என் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும், இதயம் இருந்து கொண்டு இருக்கும். இங்கு மன்றாடுகிற எல்லா மன்றாட்டையும் கேட்க என்றால் ஒவ்வொரு ஆலயமும் அப்படித்தான்.
அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது. நற்கருணைநாதர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நாம் அன்பொருளும் அனுபவிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறோம் என்பது அல்ல, வருகிறோம் என்பது அல்ல. மாறாக அந்த ஆலயம் ஆண்டவருடைய இருப்பிடம், பிரசன்னம், அங்கே தூயாவின் அசைவாடுகிற ஒரு இடம், ஜெபிக்கிற பொழுது தெய்வீக பிரசன்னத்தை உணர்கின்ற ஒரு இடம் என்பது தான் ஆலயமாய் கொண்டிருக்கிறது. சரி, இந்த நிலையை நான் கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு கருத்தின் கொண்டு வருகிறேன். ஆலயம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் என்ற நிலையை பார்க்கிற பொழுது 1 அரசராகமத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை சொல்லுவார். அந்த சாலமோனிடம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை பாருங்க. சாலமோனிடம் ஆண்டவர் சொல்லுகிற 1 அரசராகமத்திலே 9ஆம் அதிகாரத்திலே முன்ன 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், இப்போ 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 6ஆம் வசனம், நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால். 6வது வசனம், நான் தான் கடவுள், நாமே கடவுள், நம்மை தவிர வேறு ஒரு கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது என்கிற 10 கட்டளை முதற்கட்டளையாய் கொண்டு நீ செயல்படுகிற பொழுது அங்கே என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய அருளையும் என்னுடைய பிரசன்னத்தையும் நீ உணர்வாய், அழிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டு நீ வேற ரூட்ல போனாக்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். பிரியமகளே, அடுத்து 7வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நான் இஸ்ரவேலுக்கு அளித்துள்ள நாட்டில் இருந்து அவர்களை விரட்டி விடுவேன். என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் மற்றெல்லா மக்கள் இனங்களிடையே பழமொழியாகவும் இழுக்கு சொல்லாகவும் அமையும். பாருங்க, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க. ஆண்டவருக்கு முக்கியமான நிலையை கொண்டு வரணும், ஆலயத்திலே அவருடைய நிலை கொண்டு வரணும். அதை விட்டு வேற ரூட்ல போனாக்க அது மாறிவிடும் என்று தான் அந்த 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என் அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலேயும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் சிந்திக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆலயத்திலே அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவர் ஆலயத்துக்கு வருகிற பொழுது, அதாவது இறுதி நாளில் தான் வரும்போது அங்கு ஆலயத்திலே பார்க்கிற பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்வை பார்க்கிறார். அங்கு நடக்கிற நிகழ்வு மத்தேயுவிலே 21ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனத்தில் அவர் சொல்லுவார். 11-12 சொல்லுவார். இயேசு கோயிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லோரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆலயத்தின் முக்கியத்துவத்தை பார்க்கணும். இன்னைக்கு நான் அதனால் சொல்றதுனால ஒருவேளை குருக்களுக்கு நான் சொல்றது கிடையாது. நாம் ஆலயத்தை இப்படி அனுபவிக்கணும் என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற ஒரு இடம், அதிலே நாம் எப்படியெல்லாம் பக்தியோடு விசுவாசத்தோடு கடந்து போகணும், அவர் அனுபவிக்கப்பட வேண்டும் பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் அது ஆலயமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எந்த விதமான அனுபவம் இல்லாத போன்றிருக்கும். ஆண்டவருடைய ஆலயம் கண்ணோக்கிற தெய்வ பிரசன்னமாக இருக்கிற இடம், அங்கே நாம் சென்று வணங்கி கொண்டு வருகிறோம். அப்படி இல்லாமல் இந்த உலக நிலையிலே கொண்டு போகிற பொழுது அவரை நாம் அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, முடியாது. என் அன்பானவர்களே, இதை சொல்லுகிற பொழுது ஆண்டவரே சொல்லுகிறான் என்று கோயிலை வியாபார ஸ்தலமாக்கிட்டால் கடிந்து கொள்ளுகிறார் என்று அணிந்து கொள்ளுகின்றார். இன்று பல நிலையிலே பார்க்கிற பொழுது பல நிலையிலே செயல்பட்டு கொண்டிருப்ப நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம், நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்லைங்களா? என் ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக்க
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு செயல்பட்ட இடமே எங்கே? ஆலயம் தான். என் ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக்கி விட்டீர்கள், கல்வர்கள் கொகையாய் விட்டு நடிச்சு தூள் கலப்பட்டு பண்ணிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது என்பதை நாம் அப்படியே கொண்டு வருகிறோம். இப்பொழுது அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வியாபாரத்தாலும் வியாபாரத்துக்கு வாக்கூடாது. சில எல்லாம் பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது ஆண்டுடைய பிரசன்னம் அகன்று போகிறது. ஆண்டு பிரசன்னம் அகன்று போகிறது. அங்கு வியாபார ஸ்தலமா கல்லூரிகளும் எப்படி இருக்கும்? கண்டு போகிறது. இது நானும் நாட்களில் சில இடங்களை பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், வருத்தப்பட்டும் இருக்கின்றேன். சரி, அடுத்த ஒரு கருத்தை சொல்ல இருக்கேன். இது புதிய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய ஆலயம் என்று சொல்லப்படுகிற பொழுது பிரியமானவர்களை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே புனித பவுலடிகள் அந்த மிக தெளிவாய் கொடுக்கிறார். புதிய ஆலயம் ஒன்று, நான் அந்த வசனத்தை குடிக்கிறேன், நீங்கள் அப்படி குறித்து வைத்தால் போதும். எதை படிக்க சொன்னால் அதை படிங்க. ஏன்னா எல்லாம் இருக்கு. எனக்கு எல்லாரும் பைபிள் எடுக்கிறீங்களா, இது தேடுறீங்களா, தேட வேண்டாம், நோட் புக்கில் அப்படி குறித்து வச்சுக்கிடுங்க. அப்புறமேல தேடி படிங்க. ஏன்னா படிக்க சொல்லும் போதும் அப்போ அப்போ தேடித்து படித்தா போதும். என்ன பிரதர் அப்படி எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன். 31 வருடமாக ஊழியம், அச்சரிக்கின்ற ஊழியம், மக்கள் யார் எப்படி இருப்பார்கள், எந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரிந்த காரியம் தான். அதனால தான் இந்த கருத்துக்களை உங்களோடு கூட நான் சொல்லுகின்றது. குறித்து வச்சுக்கிடுங்க, படிச்சுட்டு மட்டும் படிங்க. 1 கொரிந்தியரிலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நீங்களே கடவுளுடைய ஆலயம் சொல்லுவார். மனித கல்லால் கட்டப்பட்டதல்ல, அப்படி மண் வச்சு கட்டதல்ல, ஆனால் மாறாக கடவுளே ஒரு ஆலயமாக்குகிறார். நீங்களே கடவுளுடைய ஆலயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16. அதே மாதிரி 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கும். நீங்களே கடவுளுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆண்டுடைய ஆலயம், அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அதை குறித்து நான் அடுத்து தொடர்ந்து வருகை சொல்லுகிறேன். பெரும் ஆலயம், இது ஒரு ஆலயம், இது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் பார்க்கும் பொழுது, இந்த ஆலயத்தில் என்ன நிகழ்வு நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, என் அன்பானவர்களே, 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 முன்ன சொன்னது, அந்த ஆலயத்திலே ஜெபிக்கிற பொழுது அங்கே ஆண்டுடைய பிரசன்னம் எப்படி இருந்து செயல்பட்டதோ அதைவிட மேலான நிலையிலே இந்த ஆலயத்திலே செயல்படுகிறதாம். 2 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை எடுத்து நீங்க தயவு செய்து படித்து பாருங்க. அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எந்த அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். வாழும் கடவுளின் கோவில் நாமே, வாழும் கடவுளின் கோவில் நாமே, என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன், நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் என்றோ. பெரியவர்களே, நீங்களே அங்க ஆலயம் சொன்னவர் இங்க அந்த ஆலயத்தில் அப்படியாய் உழவுவாராம், செயல்படுவாராம், அந்த குடியிருப்பாராம். My God, இல்லைங்களா? என் அன்பானவர்களே, அன்பானவர்களே, இந்த ஆலயத்தை இப்படியா அன்னைக்கு சாலமோன் கிட்ட சொல்லி எப்படி இந்த ஆலயம் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர், அந்த ஆலயத்தில் ஏதாவது நடந்தா இப்படி செய்வேன்னு சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு இயேசுவிலே சொல்லப்பட்ட ஆண்டவர், இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஆலயத்தை சொல்லுகின்ற ஆண்டவர் நமக்கும் அப்படி சொல்லுகிறார். இந்த ஆலயம் கடவுளுடைய, இது கடவுளுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே தெய்வீக பிரசன்னம் நிரம்பி கிடைக்கின்ற ஒரு நிலை. இந்த ஆலயத்தை நாம் புனிதமாய் பார்த்து கொள்ளப்பட வேண்டும், புனிதமாய் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆலயத்தை ஒரு நிலையில நாம் தவறிலே கொண்டு வருகிற பொழுது அந்த ஆலயம் அழிக்கப்படும். என் அன்பானவர்களே, நீங்க படித்தீங்கல்ல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் ஆலயம் என்று சொல்லப்பட்ட கருத்தோடு கூட அப்படியே கொண்டு வருகிறார். என்ன பார்க்கணும்? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால், ஒருவர் கடவுளுடைய கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார், கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அக்கோவில், நீங்களே அக்கோயில். பார்க்கணும்.
அன்பான சகோதரமே, ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். உலகப்புறமான கட்டளைகள், அது கட்டப்பட்ட கோயில் அழிக்கிறது அது வேற. ஆனால் நீங்களே அக்கோயில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலில் நான் உலாவுவேன், தங்குவேன், உறவிடமாக்கி கொண்டிருப்பேன் சொல்லுகிற ஆண்டவர் இந்த ஆலயத்தை யாராவது அழித்தால், வேற யாரா வந்து அழிச்சா அவுட். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம். எப்படி? நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்தில் அருத்தந்திரியோடு கூட இருந்து உள்ளிருப்பு தியானத்தில் கிளாஸ் வகுப்பு கொடுக்கிறேன், கச்சேரி இருக்கிறேன். அவருக்கு சொல்லுகிற பொழுது நான் சொல்லுகிற கருத்தை கேட்டு அநேகர் சிந்தித்து மன வாழ்க்கை உண்டு. இது ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை யாராவது அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் என்று பார்க்கிற பொழுது யார் அழிக்கிறார்கள்? நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். குடி போதையினாலே மது அருந்துவது உடலுக்கு கேடு என்று பார்க்கிறோம். மது அருந்துவது உடலுக்கு கேடு என்று பார்க்கிறோம். புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு. பான்பரா காஞ்சா போன்றதெல்லாம் அருந்துவது உடலுக்கு கேடு இருப்போம். இப்படி உடலுக்கு கேடு என்று சொல்லப்பட்டது இருந்தது கூட அவற்றை நாம் பயன்படுத்துகிற பொழுது உண்மையாகவே நாம் இந்த ஆலயத்தை இடிக்கிறவளாக இருக்கிறோம். அப்படி யாராவது இடித்தால் அழித்தால் கடவுள் அவரை அழித்துடுவார். குடிக்கிற சகோதரமே, பான்பா மது அருந்து சந்தனை பார்க்கணும். உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த ஆலயத்தை யாராவது அழித்தால், இன்னைக்கு அப்படித்தானே எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் எந்த நிலையிலே பார்க்கணும்? சலமோன் கட்டப்பட்ட ஆலயத்திலே, இன்று இந்த ஆலயத்திலே படைக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, இந்த அரசரண்டுக்கும் இந்த ஆலயத்தை இழுத்து கண்ணு கண்டு எந்த நிலை கொண்டு வரக்கூடாது என்றதை பார்க்கிறோம். இந்த ஆலயத்தில் நாம் கொண்டு வருகின்ற கருத்தில் பார்க்கும் பொழுது நிறைய சொல்ல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தயவுசெய்து அந்த அரசராகமத்தை கூட எடுத்தால் பின்னாடி போகணும், தூயான் உணர்த்துகிறான்ற ஒரு நிலைத்தான் இருக்கிறது. எலியா ஒன்று அரசராமத்தில் எலியாவை பற்றி நான் பார்க்குறோம். ஒன்று அரசராமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் நினைக்கிறேன். அதில் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நீ படித்து பார்க்கணும். எலியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார். அந்த அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். பலிபீடத்தை செப்பனிட்டார் பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, ஆலயத்தை இடிக்கிறது ஒரு பக்கம், இங்கே எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார். பழுது அடைந்திருந்திருக்கிற செப்பனம் பண்ணுவார்கள். இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது இந்த ஆலயம் பழுதடைந்து கிடக்கிறது. ஒற்ற கூட அடிக்காத நிலையில் இருக்கிறது, தூய்மைப்படுத்தாத நிலை இருக்கிறது. எத்தனையோ தவக்காலங்கள் வந்து கூட உள்ள அந்த ஆலயம் புனிதப்படுத்தப்படவில்லை, தூய்மைப்படுத்தப்படவில்லை. இந்த ஆலயம் தூய்மைப்படுத்தப்படவில்லை. இடித்து அழித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இந்த ஆலயத்தை புனிதப்படுத்த தூய்மைப்படுத்தப்படவில்லை. இந்த ஆலயத்தை அங்கே ஏசியா சொல்லுகின்றார், எலியா சொல்லுகின்றார், மக்களெல்லாம் கூட்டி பலிபீடம் கற்றார். பலிபீடத்தை பார்த்துட்டு எல்லாம் பலிது பீடம், இது ஒரு பீடம். இந்த பீடம் எல்லாம் கல்லுலாம் கீழே விழுந்து எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்குது. அந்த அந்த கல்லாம் எடுத்து எல்லாம் போட்டு கட்டுறார். அப்புறமா தான் பலி செலுத்துகிறார். பலி செலுத்தணும். அதனால பலிபீடத்தை செப்பனிட்டு இருக்கிறான், சரிப்பை செய்கிறான் பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆலயம் இந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்த, இந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்தமான ஆலயம். இந்த ஆலயம் அசுத்தப்படுத்தப்படக்கூடாது, அது யாரும் இழுக்கக்கூடாது. இந்த ஆலயத்தில் இருக்கிற பலிபீடம் என்பது என்ன? என் இதயம் தான் பலிபீடம், என் இதயம் தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிற பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், செப்பனிடப்படும்.
தூய்மையாக்கப்பட வேண்டும், சரிபடுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க பலி செலுத்த முடியும், பலி ஜெபம் செய்ய முடியும். அந்த ஜெபம் மேலே போகுமா இருக்கும். இந்த பலிபீடத்தில், சரியில்லாத பலிபீடத்தில் ஜெபங்களை மேலே எடுத்தா மேலே போகாது. அதனால்தான் எலியா பலிபீடத்தை செப்பனிடுகிறார். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே செப்பும்போது அங்கே வந்துடும். அதே போல நம்முடைய இதயமும் சரிப்படுத்தப்பட வேண்டும். இதயம் என்கிற இந்த ஆலயத்திலே இந்த இதயம் என்பது தான் பலிபீடம். இந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பாருங்கள், அரசராமத்தை படித்து எலியா படிக்க சொன்னார் அல்லவா, அந்த 18ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் படித்தீங்க அல்லவா, அதில் 38வது வசனத்தை படித்து பாருங்க. அந்த ஆலயத்தில் அந்த எலியா எல்லாம் பலிபீடத்தில் செப்பனிட்ட பின்னாடி அவர் செபிக்கிற பொழுது நடக்கிறது என்ன? உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. கொடுமையான வறட்சியான காலத்தில் தான் எலியா அங்கே ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே உண்மையான கடவுள், பாகால் அல்ல கடவுள், உண்மையான கடவுள் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை மகிழ்ப்படுத்தும்படியாக அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலியை அங்கே பலி செலுத்துகிறார். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து இருக்குது. என் அன்பானவர்களே, நீங்களே இந்த ஆலயம், இந்த இதயமே பலிபீடம். இந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். இந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும். அதன் பின்னாடி நாம் பலி இருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, அதான் பலி செலுத்துகிற பொழுது பல்லவத்தில் நெருப்பு ஆசீர்வாதம் இறங்கி வந்து நம்மையும் நம்முடைய நிரப்பும் பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, என் அன்பானவர்களை பார்க்கிற பொழுது இந்த நிலை, இந்த பலிபீடத்தில் இந்த பீடம் செப்பனிடப்படுகிறது எப்படி? இந்த பீடம் செப்பனிடப்படுவது எப்படி பீடம் செப்பனிடப்படுகிறது? என் அன்பானவர்களை பார்க்கணும். இந்த பீடம் செப்பனிடப்படுவதில்லை. மத்தேயுவிலே 5ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனத்தை நீ படிப்பில்லானால் அங்கே ஆண்டவர் சொல்லுவது என்ன? ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனம் சொல்லுவது என்ன? நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். இதுதான் பலிபீடத்தை செப்பனிடுவது. இதுதான் பலிபீடத்தை செப்பனிடுவது. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் அதை சரி செய்வது தான் இந்த பலிபீடத்தை செப்பனிடுவது. இந்த பலிபீடம் செப்பனிடாதபடி ஜெபிப்போம் என்றால் ஜெபம் மேலே போவதில்லை, ஆசீர்வாதம் வருவதில்லை. எனவே தான் அங்கே எலியா இறைவாக்கினர் பலிபீடத்தை செப்பனிடுகிறார், பலியை செலுத்துகிறார், அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரணும் பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் இந்த ஆலயத்தை கண்ணோக்குகின்றவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நீங்களே அந்த தேவாலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் உலாவுவேன்னு சொல்லுகிறவர். நீங்களே தேவாலயம், ஆலயம். இந்த ஆலயத்தை யாராவது இடித்தால் அழித்தால் அவளை அழித்து விடுவேன். தன கருத்துக்கள். இந்த ஆலயத்தின் பலிபீடம் செப்பனிடப்படணும் பெரியவர்களே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பலிபீடம் செப்பனி, அந்த ஆலயமும் தூய்மை இல்லை, இந்த ஆலயமும் தூய்மை இல்லை, ஆலயத்தில் இருக்கிற பலிபீடமும் தூய்மை இல்லை, செப்பனிடப்படவில்லை. ஜெபிக்கிற பொழுது, ஜெபிக்கிற முன்னாடி கொண்டு வர யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால், இதை நான் ஒரு சாட்சியத்தை நான் சொல்லணும்னு தூயான உணர்த்துகிறதுனால ஒரு சின்ன சாட்சி சுருக்கமாக சொல்லி முடிக்கல. ஒரு சகோதரி தன்னுடைய மாமியாரை
வயசான மாமியார்லாம் வயசான அது இயற்கை. மாமனாரோ மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ வயதானாலாம். இப்போ நான் கூட அப்படி தான். எனக்கு வயசாக இப்போ 68 ஆயிடுச்சு. சில நேரத்தில் கோவம் வருது. ஆனால் தூய ஆவினால கொண்டு அடக்கி கொண்டு போயிட்டுருக்கிறேன். இப்படி வயசான பெற்றோர்களுக்கு எல்லாம் வயதானவர்களுக்கெல்லாம் கோபம் இதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நொன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மருமகள் அந்த மாமியாரோட பேசி அப்படி பிடிச்சி வங்கு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சகோதரி தவறாமல் கோயிலுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் அந்த சகோதரிக்கு இந்த செய்தியை நான் சொன்னேன். அதாவது அவளுக்கு சொல்ல பொதுவாக இந்த செய்தியை இறை செய்தியை கொடுத்தேன். இந்த பலிபிடம் செப்பனிடப்பட வேண்டும். செப்பனிட்ட பின்னாடி தான் பலி செலுத்தப்பட வேண்டும். அப்பொழுது ஜெபத்தின் பதில் கிடைக்கும் என்று சொல்ல சிறுக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த சகோதரி உணர்ந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியுங்களா? செப்பனிட ஆரம்பித்தார்கள். எப்படி செப்பனம்? ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நேராக மாமியார் கிட்ட தான் போனாங்க. மாமியார் கிட்ட போயிட்டு மாமியார் காலில் விழுந்து, அம்மா அத்தை என்னை மன்னிச்சுக்க, அத்தை என்னை மன்னிச்சுக்கங்க, நீங்கள் ரொம்ப உங்களை பற்றி நான் கொடுமைப்படுத்தி பேசிட்டேன், நீங்கள் ஒரு தாய் மாதிரி அத்தை, உன் தாய்க்கு நான் செய்ய வேண்டியதை செய்யாது போயிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. என் அன்பானவர்களே அந்த பலிபீடம் செப்பன் எடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு பிற்பாடு அந்த சகோதரி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? அவள் குழந்தை இல்லாது தான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அற்புதம் செய்தார். கர்ப்பத்திரி ஆனார், குழந்தை பாக்கியம். இரட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இதை நான் சாட்சியம் சொல்லுகிறேன். இது இப்படி சொல்லுகிறேன் என்றால் என் அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த பலிபீடம் செப்பனிடப்படவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே பலிபீடத்தை செப்பனிடுங்க. முதல்ல ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆலயத்தை பரிசு கல்வர்கள் கொகையாக்கிறார்கள், விபச்சாரம் வேலை ஆக்கிறார்கள். மாத்துங்க. கண்ணடிப்பதிலும் அப்படி இருப்பது இப்படி செய்யாதீர்கள், மாத்துங்க. பலிபீடத்தை பழித்து செப்பனிடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எலியா கடவுளை மகிழ்படுத்தும்படியாக அவர் செய்தது, அங்கே ஒரு பலிபீடத்தை செப்பனிட்டார், சரிபடுத்தினார், பலி செலுத்தினார். பல்லத்திலிருந்து மேகம் நெருப்பி இறங்கி வந்து சுற்றிரித்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே கடவுள், எலியாவின் தேவன், என் தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே மகிழ்ந்தார். உண்டாது பார்க்கிற பொழுது நீங்களே இந்த தேவாலயம், நீங்களே அந்த ஆலயம். சாலமோன் இந்த ஆலயத்திலே நான் உறவாடுவேன், தங்குவேன். இந்த ஆலயத்தை யாராவது அழித்தால் அவர்களை அழித்து விடுவேன் சொல்லுகிறார். ஏனெனில் இந்த ஆலயம் தூயது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகப்புறமான நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அநேக மக்கள் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிற இந்த நிலையை அழித்து கிழித்து கொண்டு போயிருக்கிறார்கள். ஒன்று பரிசுத்தம் இல்லை, இரண்டாவது அழித்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்தோம், இங்கே பலிபீடம், எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார். அதே போல இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தை செப்பனிடப்பட வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளப்பட வேண்டும். உள்ளம் என்பது பலிபீடம், அந்த உள்ளம் என்பது பலிபீடம். அந்த பலிபீடத்தை செப்பனிடப்பட வேண்டும், சரிசுத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் பார்க்கிறோம், யாராவது இந்த பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வருகிற பொழுது மனத்தாங்கள் இருந்தால் முதலிலே போய் சென்று மன்னிச்சுக்கின்றாங்க. அதை நான் தேர்த்த ஒரு சாட்சியும் சொன்னேன் இல்லைங்களா? இந்த பலிபீடத்தை செப்பனிடப்பட வேண்டும். தேவைப்படும். நான் இந்த சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மற்றொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மன்னிக்கணும் பிரியமானவர்களே. உங்களை யாருக்காவது மனத்தாலும் அதில் போய் அவங்களோட கூட சென்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது மத்திய நட்சத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனம் என்ன சொல்லுகிறது? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால்
உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, தப்பு பண்ணாதவர் ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் தப்பு பண்ணுகிறவர் தான், பாவம் செய்கிறவர் தான், குற்றப்படுகிறவர் தான். நம்முடைய தவறும் குற்றங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்கள் செய்த குற்றத்தை நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு பாடமாக இருக்கிறது. அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறார். எங்கள் தீமைகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்து சொல்லுகிறோம். நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி மன்னிக்கப்படுவதா இருக்கும் இல்லைங்களா? அப்போதான் இந்த பலிபிடம் செப்பனிட்டப்பட்டதாக இருக்கும். மற்றவர்கள் நமக்கு செய்கிற தப்பிதனங்களை நாம் மன்னிக்கிற பொழுதுதான் இந்த செப்பனிடப்பட்டதாக இருக்கும். இதை கொண்டுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும். பிரிவுகளை நாம் ஜெபிக்கிறோமே, இந்த பலிபீடத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிறோமே, இந்த ஜெபம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? செப்பனிடாத நிலையில் ஜெபிக்கிற பொழுது இந்த இடத்துல எப்படி பலி செலுத்த முடியும்? மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது, மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கிற பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால், யார் மீதாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் பலி செலுத்துகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் மன்றாட்டை ஈரெடுக்கிற பொழுது உங்களுக்கு யாருக்காவது மனத்தாங்கள் இருந்தால் முதல்ல மன்னிச்சிடுங்க. அப்பொழுது விண்ணக தந்தையும் மன்னிப்பார். மன்னிக்கிற பொழுது பலிபீடம் செப்பனிக்கப்பட்டதா இருக்கும். அங்கே எடுக்கிற ஜெபங்கள் மேலே போய் ஆசீர்வாதமாய் கடந்து வரும் என்று தான் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வு, நம்முடைய சமூகம் எங்கே, எப்படி? சகோதரமே சிந்தியுங்க. இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? இந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது? பலிபீடம் செப்பனிடப்படுவது எப்படி இருக்கிறது? ஜெபங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். இந்த தவ காலத்தில் இதை சொல்லும்படியாகவே அருள்நாதர் சொல்லிக் கொடுத்தார். எனவே தான் சொல்லுகிறேன், பார்க்கணும். இந்த பலிபீடத்தில் இருக்குது எல்லாம் தவறான கருத்துக்கள், சரியானதில்லை. உள்ளம் என்பது பலிபீடம். இந்த உள்ளத்தில் இருக்கிறது தவறான நிலையில் இருக்கின்றது. அது சொல்லுகிற பொழுது மார்க் நட்சத்திலே சொல்லுவார், குறிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம், குறிச்சுக்கிட்டு மார்க் நட்சத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 20, 21, 22 வசனத்தினை படிப்பில்லானால் அது சொல்லப்பட்டிருக்கும். எல்லா விதமான தப்பிதங்களும் இங்கிருந்து தான் புறப்படுகிறது. மனித எண்ணத்தில், அவனுடைய இதயத்திலிருந்தே எல்லாம் தோன்றுகிறது. நல்லது இருக்குமானால் நல்லது வெளிப்படும், கெட்டது இருக்குமா கெட்டது. அப்ப இந்த பலிபீடத்தில் எல்லாம் கெட்டதாக இருக்கிறது. உள்ளத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் தீவையா இருக்கிற பொழுது அங்கே தீவை தானே புறப்படுகிறது. இந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். இந்த ஆலயத்திலே, இந்த பலிபீடத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆசீர்வாதமான ஜெபங்களாக இருக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஆலயம் பரிசுத்தமான நிலையில் இருக்கப்பட வேண்டும். இந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மேலே ஜெபம் போவாது, ஆண்டுடைய அருளும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுவதில் ஒவ்வொரு கருத்திலும் தெய்வீக திருமணத்தில் நான் பார்க்கிற பொழுது நானும் படிக்கணும். நான் ஏன் இந்த பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன்னு நானும் ஒடுக்க சில என் நம்பரோடலாம் பேசிக்கும் போது பைபிளை ஏன் படிக்கன்னு ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியலப்பா. போயிட்டு இருக்குது. பைபிள் படிக்காத போது 10ஓடு 11 நானும் போயிட்டு இருந்தேன். பைபிளை படிக்கிற பொழுது ஆழ்ந்த மறைவன்பு இல்லாமல் ஆண்டவர் தூயாவை காட்டி கொடுத்தார். இன்னும் என்னையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, சமூகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, நம்முடைய சமுதாய உலகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனை தவக்காலம் வந்தது,
எத்தனை லைஃப் ஆனது இங்கே சீல் பிதுக்கப்படவில்லை. இறைவன் அந்த புக்கில் போட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த பலிபடம் இந்த தவக்காலத்திலே செப்பனிடப்பட வேண்டும். உங்களை யாருக்காவது மனத்தாங்கள் இருக்குமானால் அவர்களோடு கூட நீ சமாதானம் செய்து கொள்ளப்பட வேண்டும். நீ செய்து கொள்ளப்படவில்லை, உன்னுடைய ஜெபம் வீண், வேஸ்ட். நீ கோயிலுக்கு போவதும் வேஸ்ட். நான் சொல்லல, அருள்நாதர் இயேசுவை இந்த தெய்வீகத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். மனம் திரும்ப அந்த தவக்காலத்தில் யாரோடு பகைமையோடு கூட சச்சரோடு இருக்கிறீங்களா அவங்களோடு கூட சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அவரோடு சமாதானம். அப்பொழுதுதான் இந்த பலிபடம் செப்பனெடுக்கப்பட்டதா இருக்கும். நீங்க எடுக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இருக்கும். ஆசீர்வாதம் கடந்தா இருக்கும். இல்லை என்றால் சும்மா இருக்கிறது. இந்த ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பலிபடம் செப்பனிடப்பட வேண்டும் என்றால் தெய்வத்தின் குரலுக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் கடந்து வரும். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 2வது சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்கே, உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. உங்களோட உள்ளம் அதாவது முன்ன பார்த்த மாதிரி மார்க் 16 இந்த 7ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 படித்தோன்றைக்கு இங்கு உள்ளத்திலிருந்து புறப்படுவது எல்லா பாவத்தையும் தீமையும் உண்டு பண்ணியது பார்த்தோம். இங்கே ரோமரில் புனித பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக சொல்லுகிறார். நம் விதியை மாறணும். திருப்பாடல் ஆசி சொல்லுகிறது என்ன? அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னாக்கே, ஆண்டவரே இந்த இதயத்தை எடுத்து விட்டு ஒரு புதியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்பார். ஒரு தூய்மையான இதயத்தை கொடுங்க ஆண்டவர் கேட்பார். இந்த இதயம் மோசமானதா இருந்தால் எடுத்துட்டு ஒரு நல்ல இதயமா பண்ணுங்க, பலிபீடமாக கொண்டு வாங்க. செப்பனிடம் முடிஞ்சா செப்பனிட்டு பாடுங்க. செப்பனிடம் இல்லைங்க, இந்த இதயத்தை மாற்றி ஒரு புதிய இதயத்தை பலிபீடமாக கொண்டு வரதுக்கு செட்டப் பண்ணுங்க. ஆண்டிடம் மண்டாடுங்க. ஆண்டவர் இதெல்லாம் மாற்றி கொண்டு இருப்பார். என் பெரிய மகளே, இதே சொல்லிக்கிட்டு போயிட்டா நிறைய சொல்லி போயிட்டே இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? ஏன்னா இதே கருத்தன் என் உள்ளத்தில் பாரம் மக்கள் மனமாறப்படவில்லை என்பது தான் எனக்கு மனபாரம். அக்கப்பாரு எப்படி போயிட்டுருக்குதா சார்? இது இருக்கட்டும். அடுத்தது இந்த பலிபீடத்திலே பலி செலுத்துவதை குறித்து நான் சொல்லணும். இந்த பலிபீடத்திலே பலிபீடத்திலே பலி செலுத்துவது எப்படி? எலியா பலி செலுத்துவது எப்படி செஞ்சார்? பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டார். அப்பார் மலை பலிபொருளை வச்சு அங்கே ஜெபம் பண்ணார். வானத்தில் நெருப்பு இறங்கி வந்தது. என் அன்பானவர்களே, சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்திலே ஆணுடைய பேழையை கொண்டு வருகிறார்கள். அதிலே பார்க்கிற பொழுது கற்பலகையும் அதுதான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது அது கற்பலகையில் மாத்திரமல்ல, மன்னாவும் கொஞ்சம் இருந்தது என்றும் ஆரோடியின் கோளும் கொம்பிருந்தது நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது தெய்வத்தினுடைய தந்தை, மகன், தூய ஆவியானவர், வார்த்தை மனுரு ஆவியானவரை குறிக்கின்றது. அந்த நிலையை கொண்டு வந்து இந்த பேழையத்திலே கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே இந்த பலிபீடத்திலே இந்த பேழையத்திலே வைக்கப்பட வேண்டும். மத்தேயுவிலே பார்க்கும் அந்த இறைவசன வார்த்தையை நம் படிக்கிற பொழுது பிரியமாகவே அந்த வசன வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது பலிபீடத்தில் பலிபீடத்தில் நெருப்பு ஏறில. லேவியராகமன் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. லேவியராகமன் எல்லாரும் நினைக்கிறீங்க, என்ன இந்த பிரதர் இப்படி பேசுறாரு, இறைவசன வார்த்தை இப்படி போட்டு தள்ளுறான்னு. என்ன செய்யறது? அவர் சொல்றதெல்லாம் சொல்லின்னு ஆவியானது. லேவியர் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை இருக்கும். லேவியர்ல 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சரி 6ஆம் அதிகாரம், லேவியர்ல 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் நினைக்கிறேன். பிரதர் படிக்க பார்க்கலாம். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, அது ஒரு போதும் அணைந்து விடலாகாது. பலிபீடத்தில் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும் சொல்லாரு. பலிபீடத்தில் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டு, இந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும்னாக்க அது நான் சொல்லுகிறது கருத்துக்கள்
இறைவார்த்தையை, 2 ஜெபத்தை, இறைவார்த்தை ஜெபம், இது 2 ஜெபமும் இங்க இருந்துகிட்டே இருக்கும். யோவான் சொல்லும்போது 4:24 சொல்லுகிறாரு, நீங்கள் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் ஆவியிலும் உண்மையிலுமா ஜெபிக்கப்பட வேண்டும் என்று. இதை தந்தை விரும்புகிறார் என்று. வார்த்தை நெருப்பு, ஆவி நெருப்பு. இந்த வார்த்தையின் நெருப்பும் பற்றி எரிகிற பொழுது பல்லவத்தின் மகிமையுள்ள காரியங்கள் கடந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். வார்த்தை நெருப்பு என்று சொல்லுகிற பொழுது எரேமியா புத்தகத்தை எடுத்து நீ படித்து பார்த்தனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அறிவான இருக்கும். நான் சொல்கிறேன், நான் இருக்கேன், தயவுசெய்து குறிச்சிக்கிடுங்க, அப்புறம் படித்து பாருங்க. இருக்கும் எரேமியா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், எரேமியா புத்தகத்தில் 23ல் 29வது வசனம் குறிச்சிக்கிடுங்க. 29 அதே எரேமியாவில் 20ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை படித்து பார்த்தா அது இருக்கும். அந்த வசனம் இருக்கு. அதே அதிகாரத்தில், அதே எரேமியாவில் 5ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அதிலும் இறைவார்த்தை ஒரு நெருப்பு 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 போன்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா நெருப்பு இந்த பலிபீடத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை பார்க்கிற பொழுது அந்த எமாவுஸ்ஸிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசன வார்த்தையை படிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, அந்த வசன வார்த்தையை அந்த கேட்கிற பொழுது, அந்த கேட்டுக்கிற பொழுது என் உள்ளம் பற்றி எரியவில்லையான்னு சொல்லுகிறார். இந்த இதயத்தில் பற்றி எறிகின்ற காரியமா இருக்கணும். இதே திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும்போது சொல்லுவார், இன்றைக்கு 39ல் 2 சொல்லுவார், அவருடைய வசனத்தை சிந்திக்குவது பற்றி எரியவில்லையா. அப்பொழுது என் அன்பானவர்களே இந்த ஆலயத்திலே இந்த பலிபீடத்திலே இறைவசன வார்த்தை பற்றி எறியப்பட வேண்டும். இறைவசன வார்த்தை சிந்தித்து கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற பொழுது இந்த ஆலயம் அப்படியே பிரகாசமாய் மாறிவிடும். அன்று சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள் உள்ளே போக முடியாதபடியும் வெளியே வர முடியாதபடியும் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்தது என்று, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பியது என்று பார்க்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. அப்படி ஆகிய அன்பானவர்களே, இறை வசன வார்த்தையிலும் ஆவிலும் செபிக்கிற பொழுது இந்த ஆலயம் இந்த ஆலயம் மகிமின் மேகலால் நிரப்பப்படும். அக்னி பிரசன்னம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஆண்டுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த தவக்கால நாட்களில் இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆலயத்தினுடைய பலிபீடத்தை, இந்த ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தை செப்பனிடுங்க. இல்லைன்னாக்க ஒரு புதிய ஆலயத்தை கட்ட முடியாது சொல்லுங்க, கேளுங்க, மண்டாடுங்க. யாராட்ட சண்டை சச்சரவு பிரிவினை இருக்க அங்கெல்லாம் சமாதானம் ஆகணும். அதுதான் பலிபீடம் செப்பனிடுவது. இறைவசன வார்த்தையை நிறைய உள்ளடக்குங்க, படிங்க, செபியுங்க, தூய ஆவில செபியுங்க. இந்த ஆலயம் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆலயமாய் அமையும். மக்கள் ஆலயத்தை தேடி ஓடுகிறார்கள். அதே போல உங்களை தேடி மக்கள் வருவார்கள். பிரயாணத்து மக்கள் உன்னை தேடி வருவார்கள். இங்கே ஆண்டவர் இருக்கிறார், இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று மக்கள் தேடி வரணும். அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும். இந்த நான் 3 நாட்களாக சொல்லப்பட்ட 4 நாளாக சொல்லியிருக்கிறேன். 4 நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒரு உள்ளடக்கி சிந்தித்து தியானித்து பாருங்க எப்படி இருக்கின்ற. நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருசித்தம். பரிசுத்தம் இன்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே பரநேசு தங்கும் இல்லம். பக்தர்கள் தேடும் தேவாலயம்.
முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. கண்களெல்லாம் மூடுங்க. உங்கள் இதய கதவு திறக்கப்படட்டும். கேட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்துல நிறுத்துங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. முழங்கால் படியிட முடிஞ்சாலும் முழங்கால் படியிட்டுக்கிட்டுங்களே. நீங்களே என் பரிசுத்த தேவாலயம் என்று சொன்னவர் இப்பொழுது இந்த ஆலயத்தை அபிஷேகம் செய்கிறார், பிரஸ்டிஜை செய்கிறார், அபிஷேகம் செய்கிறார். ஓரி ஹலரவி ஹரரபரவா. உங்கள் பகுதியிலே, நீங்கள் வாழ்கிற பகுதியிலே மக்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஜபங்களை கேட்டு அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று உங்களை தேடி வருவார். அது நீங்கள் ஆலயமாய் இருக்கிறபடினாலே. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம் ஆலயத்தை தேடுகிற மக்கள் உம்மை கண்டு கொள்ளட்டுமே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தேவன் என்று கண்டு கொள்ளட்டும். நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவள் உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகட்டும், வியாதிகள் குணமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எப்படியெல்லாம் அந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தீரோ அதே போல இப்பொழுதும் 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 நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாரும் என்று சொன்னீரே. பலவிதமான கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனையோடு கூட ஆண்டவரே இந்த வேளையில முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய கவலையை மாற்றுவீராக, அவருடைய துக்கத்தை மாற்றுவீராக, அவர் தேவையெல்லாம் சந்தித்து கொடுப்பீராக. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிறதானபடி இந்த நாளிலே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமண காரியங்களை ஆசீர்வதியும், குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வதியும், கடன் பிரச்சனையை ஆசீர்வதியும் ஆண்டவரை. விற்க முடியாத நலங்கள் விற்கப்படட்டும் ஆண்டவரே. வரப்பாத பணங்கள் வரட்டும் ஆண்டவரே. எதெல்லாம் தடையா இருக்கிறதல்லோ அவெல்லாம் தடை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அரும் அடையாளம் சொன்னதே இப்பொழுதும் ஆண்டவரின் அரும் அடையாளம் நடக்கட்டும். முடவர்கள் எழும்பட்டும், நடம்பட்டும், குருடர்கள் பார்க்கட்டும் பார்க்கட்டும், செவிடர்கள் கேட்கட்டும் கேட்கட்டும், ஓமைகள் பேசட்டும் பேசட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அருளாளர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை என்ற காணிக்கையால்